வாழ்க்கையினுடைய வளத்தை மட்டுமே சொல்லுபவர். ஆனால் தந்தை கோபப்படுத்தினால், தந்தை கோபப்பட்டால் இந்த இடத்துல அரசாங்கத்திடம் எதிர்வாதங்களை செய்யாதீர்கள், அரசு ஊழியர்களிடம் சண்டையிடாதீர்கள். சரி சார், நான் நாளைக்கு அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு வரேன் சார் அப்படி என்று சமாதான தூதுக்கு செல்லுங்கள். கன்னி சமாதான தூதுக்கே பிறந்தது. பிறருக்காக நான் செய்கிறேன். பொறுமையுடன் இருந்தால் 14 ஆண்டுகள் கழித்து வனவாசம் சென்றவர், பதவி பட்டங்கள் பெற்றவர், அண்ணனோடு இணைந்தது போல கன்னிராசி இந்த ஆண்டு உங்களுடைய அக்னி பரீட்சைக்கு, உங்களுடைய பரீட்சை தேர்வுக்கு, குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்கள், குறிப்பாக பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதுவர்கள், சயின்டிஸ்ட் அத்தனை பேருக்குமே மயிரிழையில் தங்களுடைய பதவிகளை தக்க வைக்க முடியாமல் இருக்கும். ஆனால் அடுத்த தேர்வு எழுதுங்கள், நீங்கள் தான் நம்பர் 1ஆக இருப்பீர்கள்.